இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன விலாக் பார்க்க போறோம்னா, ஒரு ஷாப்பிங் விலாக் தான் பார்க்க போறோம். நம்ம ஷாப்பிங் எங்க போனோம்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர். அதுக்காக தான் மார்னிங்கே எழுந்து ரெடி ஆயிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிளம்பியாச்சு. நமக்கு ட்ரெயின் வந்துட்டு 6:30 பட் 10 மினிட்ஸ் லேட்டாக தான் நமக்கு ட்ரெயின் வந்து ரீச் ஆச்சு. ட்ரெயின் வந்ததுமே கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு நம்ம ஒரு 8:30, 8:40க்குள்ளே நாங்கள் பெங்களூர் வந்துட்டு ரீச் ஆகிட்டோம். அங்கேருந்து நம்ம வந்து சிக்பேட்டுக்கு தான் போகணும். சிக்பேட் போகிறதுக்கு வந்துட்டு ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வந்து நடந்தே போகலான்னு சொன்னாங்க. பட் என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து ஒரே ஒரு ஸ்டாப்பிங் தான். அங்கே போனதுமே மெட்ரோ ஸ்டேஷன் ரீச் ஆகுனதுமே நமக்கு வந்து ஷாப்பிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அரௌண்டு ஒரு 9:30 இருந்திருக்கும் டைம். அப்போவே வந்துட்டு எல்லா கடையுமே ஓப்பனில் இருந்துச்சு. இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ்லேருந்தே நமக்கு வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கிடைக்கிது. பட் வந்துட்டு ட்ரெஸ்ஸுங்க எல்லாமே சூப்பராக இருக்குது. பட் சில இடத்துல வந்துட்டு ஸ்கேம் பண்ணுவாங்க. அதை நம்ம பார்த்து தான் வாங்கணும். இந்த மாதிரி வீட்டுக்கு வாங்குகிற பொருள் எல்லாமே கம்மி ரேட்டு தான். நாங்கள் போனது சண்டேன்றதுனால மார்னிங்கே இவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு. பட் இருந்தாலுமே நாமளும் போயிட்டு எல்லாம் என்னென்ன வேணுமோ சொல்லிட்டு எல்லாமே வாங்கியாச்சு. இந்த வீடியோவில் காட்டுற இந்த மான் வந்து 25,000 சொன்னாங்க. அது அப்படி என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. நல்லபடியாக ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கும் லோ பட்ஜெட்டில் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக சிக்பேட் போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.